જોઈએ હા કે ના మనకు కావాల్సింది గొడవ జరగడం. బాబుకి ఏమైనా అయ్యుంటే నేనున్నాను కదా సార్. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எவன் அப்படின்ற படம். இது ஒரு மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னு சொல்லலாம். சூரஜ் தான் இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இப்போ யூத்தில் கென் கர்னாஸோட அப்பாவா நடிச்சிருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். சரி, நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். இந்த என்சிசி கேம்ப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து கேம்புக்காக ஒரு காட்டுப்பகுதி கிட்ட வராங்க. அப்படி காட்டுப்பகுதிக்கு வந்தவங்கள ஒரு காதல் ஜோடி 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க கிஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட போகும்போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடியை பார்க்குறாங்க. போலீஸ்க்கு தகவலை கொடுக்குறாங்க. அந்த டெட் பாடி யாரோடதுன்றதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸர் வராரு. அவர் விசாரிக்கும் போது இந்த கதையில நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோவும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் மர்மமான முறையில கொல்லப்படுறான். பையனை கொலை பண்ணது யாருன்ற மாதிரிலாம் இவர் விசாரணை பண்ணியிருப்பாரு. இப்ப வேற ஒரு கேஸ்லயும் இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் அந்த காட்டு பகுதியில் கிடைச்சது யாரோட பாடி, அதே மாதிரி ஹீரோவோட பையனை யாரோ சாவடிச்சிருக்காங்கல்ல, அது யாரு, இந்த மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த கதை சுருக்கத்தை சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களை நானே ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே சின்ன படம் தான், 2 மணி நேரம் தான் இந்த படம். அதுவும் இல்லாம இப்ப யூடியூப்ல இருக்க வெர்ஷன் வந்து 1 hour 50 நிமிஷம் தான் இருக்கு. ரொம்ப கிறிஸ்பான படம். மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் பிடிக்கும்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லுவேன். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ரகசிய போலீஸ் அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் 2009ல ரிலீஸ் ஆச்சு. ஜெயராம் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. தமிழ் டப்பிங்ல இந்த படம் இருக்கு. கிரைம் ஃபைல் அப்படின்ற பேர்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. ரொம்ப வருஷமாவே இந்த படம் யூடியூப்ல இருக்கு. ஆனா நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஏறக்குறைய ஒரு கிராமத்துல தான் இந்த படம் நடக்கிற மாதிரி காட்சி பத்தி இருப்பாங்க. கிராமத்துல 2 கோஷ்டி இருக்காங்க. எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. தங்கச்சிக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு தங்கச்சியோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இறந்து போயிடுறாங்க. அவங்கள கொலை பண்ணது யாருன்ற மாதிரி தான் விசாரணை ஆரம்பிக்குது. ஜெயராம் தான் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரு. எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி பயங்கர விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த விசாரணையில் நிறைய பேர் மேலே டவுட் வருது. ஒவ்வொருத்தரையா லாக் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு கைதி அன்னைக்கு வந்து ஜெயிலை விட்டு தப்பிச்சு போயிருப்பான். அப்படி தப்பிச்சு போனவன் கூட இந்த விஷயத்தை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த கைதியை ஒரு பக்கம் தேடி இருக்காங்க. நம்ம ஜெயராம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக வேற ஒரு அதிகாரி இந்த இடத்துக்கு வராரு. அவரும் பார்க்க அச்சசலா ஜெயராம் மாதிரியே தான் இருப்பாரு. அவரும் இந்த ஜெயராமும் சேர்ந்த மாதிரி விசாரணை பண்றாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சாய் தன்ஷிகா, விமலா ராமன், அதுக்கப்புறம் கணேஷ் வெங்கட்ராமன் இவங்க எல்லாருமே இணைஞ்சு இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல சட்டம் என் கையில் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். ஏற்கனவே சதீஷ் நடிச்சு ஒரு படம் இதே டைட்டில் இருக்கு. இந்த படம் வேற, அந்த படம் வேற. ஏன்னா இது தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்கு. இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா சாய் தன்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட்லாம் இருக்காரு. திடீர்னு இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் மிஸ் ஆகுறாங்க. அப்பா அம்மாக்கு என்னாச்சு, தங்கச்சிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இவங்களுமே மீடியாவெல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டி பெரிய பிரச்சனையா மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சாய் தன்ஷிகா பொதுவாகவே நிறைய போராட்டம்லாம் பண்ணுவாங்க போல. இதனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது சாய் தன்ஷிகாவை. எப்படியாவது இவங்களை அடக்கணும், ஒடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்றாங்க. சாய் தன்ஷிகாவோட தங்கச்சிக்கும் ஃபேமிலிக்கும் என்னாச்சு, அதுல இருக்கிற மர்மம் என்ன, சாய் தன்ஷிகாக்கு எதிராக எல்லாருமே இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்றாரு. அப்படி சப்போர்ட் பண்றவரோட ஹெல்ப்போட இவங்க இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா
கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு முருடன் அப்படின்றது. ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டைட்டில் தான் முருடன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வேட்டைக்காரன்ல விஜய் கூட படிக்கிற பொண்ணா ஒருத்தங்க வருவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் முருடன் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் டாக்டரா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப சிட்டில தான் இருக்காரு. ஆனா இவர் வளர்ந்த கிராமத்துல வந்து சர்வீஸ் பண்றதுக்காக இவர் வராரு. அதாவது மெடிக்கல் கேம்ப் மாதிரி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்காக அந்த ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல இவர் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பொண்ணை லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த கிராமத்துல வேற ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கிட்ட யாரோ ஒருத்தர் அத்துமீறி நடக்கிறாங்க. யாருமே பக்கத்துல இல்ல, ஆனா அத்துமீறி நடக்கிறாங்க. சோ பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடக்கிறது ஒரு பேயின்றது உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த பேய் திடீர்னு பார்த்தா இவரை லவ் பண்ற பொண்ணுகிட்டே அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஒரு மொட்டை தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படி கண்ணுக்கு தெரியாம மாறினான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணுகிட்டே அவன் சில லீலெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் யாரு, அவன் எதனால இப்படி மாறினா, அவனை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் முயற்சி எடுக்கிறாரு. ஸ்ரீகாந்தோட முயற்சி பலன் அளிச்சதா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். கொஞ்சம் கிளாமரான கண்டென்ட்லாம் இந்த படத்துல கொஞ்சம் தூக்கலா வச்சிருப்பாங்க. அதனால ஃபேமிலியோடலாம் இந்த படத்தை பார்க்க முடியாது, தனியா தான் பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வித்தியாசமான படம்லாம் எனக்கு பிடிக்கும்ன்றவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு வெப் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நட்டி நடராஜன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு 4 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்க எப்ப பாரு ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறத தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எவ்வளவோ சொல்றாங்க, இந்த மாதிரி குடிக்காதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுன்ற மாதிரிலாம். ஆனா இவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. எப்ப பாரு பாருக்கு போய் நல்லா சரக்கு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பார்ல இருந்து சரக்கு அடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க காரு ஆக்சிடென்ட் ஆயிருது. கண்முழிச்சு பார்த்தா ஒரு நபர் இவங்க 4 பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. நட்டி நடராஜன் தான் இவங்க 4 பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாரா நீ, எதுக்காக எங்களை லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவர் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாரு. இவங்களை லாக் மட்டும் பண்ணி வச்சிருக்காரு. இது வேலைக்காவது, எப்படியாவது இங்கிருந்து நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி இந்த பொண்ணுங்க நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிலாம் பெருசா பலனளிக்க மாட்டேங்குது. ஏன்னா நட்டி நடராஜன் இருக்காரு பார்த்தீங்களா, சிசிடிவி மூலியமா இவங்களோட அசைவு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்க நட்டி நடராஜன் பொறுத்த வரைக்கும் கால்ல அடிப்பட்ட மாதிரி இருக்கு. நொண்டி தான் நடந்துட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணுங்களால இவர் பாதிக்கப்பட்டு தான் இப்படி பண்றாரான்ற மாதிரி சில கேள்விலாம் வருது. யாரா நீ, எதுக்காகடா எங்களை லாக் பண்ணி வச்சிருக்க, எங்களை விடுன்ற மாதிரி இந்த பொண்ணுங்களும் கெஞ்சி கேட்கறாங்க. அப்ப கூட இவர் விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காருன்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான பதில் தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஒரு மெசேஜ் சொல்லி தான் இந்த படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். இந்த லிஸ்ட்ல நான் 5 படங்களை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 5 படங்களும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, அதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.